வணக்கம், நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடலைக்கு ஊடுபயிராக வாய்க்காலில் வெங்காயம் நட்டிருந்தோம். அதோட அறுவடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை கம்பானியன் பிளான்ட்டிங்னு சொல்லுவாங்க. வெங்காயத்துக்கு தேவையான நைட்ரஜனை காற்றுலேருந்து கடலை செடி எடுத்து கொடுக்கும். வெங்காயத்தோட ஸ்மெல்லுக்கு கடலை செடிக்கு பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும். ரெண்டுமே ஹெல்ப் பண்ணிக்கிறனால தான் கம்பானியன் பிளான்ட்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தாளெல்லாம் காஞ்சிருந்துச்சு. அதனால் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஈஸியாகவே நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓரளவு நல்லாவே விளைஞ்சிருந்துச்சு நம்ம மண்ணில் வெங்காயம். மேலே பார்க்க மண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதுதாங்க கரையான். நம்ம தாளெல்லாம் காஞ்சிட்டதுனால அது அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வெங்காயத்துக்கு கீழேயுமே இந்த மாதிரி கரையான் இருந்தாங்க. கரையான் நம்மளோட எனிமீஸ் கிடையாது. அவங்க சாயில் இன்ஜினியர்ஸு. வேஸ்ட்டை சீக்கிரமாக நியூட்ரிஷன் சாயிலாக மாற்றி தருவாங்க நமக்கு. இந்த மாதிரி எல்லா வெங்காயத்துலேயுமே கரையான் இருந்துச்சு. நம்ம ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுறோன்றதுக்கான ப்ரூஃபே இவங்கெல்லாம் தான். கடலை செடி தனியாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்ததை விட இந்த மாதிரி கம்பானியன் பிளான்ட்டிங்கில் நல்ல ரிசல்ட்டே இருந்தது. நல்லாவே விளைஞ்சும் இருந்துச்சு. நம்ம அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோன்னா, அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. மண்புழு. எல்லா வெங்காயத்துக்கு கீழேயுமே இவங்களும் இருந்தாங்க. இவங்க நம்ம மண்ணில் இருந்தாவே ரொம்ப வளமான மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே வாய்க்காலில் ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். அதை கூடையில் ஃபில் பண்ணி என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல கொண்டு போட்டாங்க. நான் அங்கேயே உட்காந்து வெங்காயத்தால் ஆஞ்சிட்டேன். நான் காலையிலேயே கேட்டேங்க, ஃபார்மில் எதுவும் வேலை இருக்கான்னு. இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்திருந்தேன். ஆனால் பாருங்கள், எவ்வளோ வேலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாங்கள் ஆஞ்சு கூடையில் எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் கூட நினச்சேங்க, கடையில் வாங்குற மாதிரி வெங்காயம் பெருசாக இருக்கணும் அப்படின்னா நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லை. நம்ம இயற்கை முறையில் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்ல பெருசாகவே விளைஞ்சிருக்கு வெங்காயம். கடையில் வாங்குற மாதிரியே தான் இருந்தது. இது தாங்க நம்ம க்ளீன் பண்ண வெங்காயம். உங்களுக்கும் இயற்கை முறையில் விளைய வச்ச வெங்காயம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். எல்லோரும் நஞ்சில்லா உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.